Dear friends, welcome to Kannadi channel. நான் லாஸ்ட் 15 டேஸா வீடியோ சரியா எதுவும் போடல. லாங் கேப்புக்கு பிறகு ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் கோல்ட் அண்ட் த்ரோட் பெயின். லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ண ஆரோ பீச் ஷார்ட் வீடியோவை வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவின் டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். என்னத்தான் வீடியோ சூப்பராக இருந்தாலும் 1 மினிட்ல ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தட் only I'm always uploading timing video. இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டு இருக்க இந்த இடம் பாண்டிச்சேரி விட்டு கொஞ்சம் ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தனிமையை விரும்பும் தனிமை விரும்பிகளுக்கு தனியா இருக்கும் பீச் தான் இது. இந்த பீச் இருக்கும் லொகேஷன் எங்கன்னு பார்த்தா ஈசிஆரில் பாண்டிச்சேரியிலிருந்து டுவர்ட்ஸ் சென்னை போக வழியில 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் இந்த அழகான பீச்சின் பெயர் ஆரோ பீச். இந்த பீச் ஈசிஆர் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ல சீஸ்வரை ரீச் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த பீச் மாதிரி கோவாவில் பல பிளேஸ் இருந்தாலும் இந்த பீச் நமக்கு கோவாவை ஞாபகப்படுத்த அட்மாஸ்பியர்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கோவாவில் அன்கிளீனா இருக்கும், பட் இங்க பீச் ஃபுல்லா நீட் அண்ட் கிளீனா இருக்கு. பாண்டிச்சேரி என்றாலே பலருக்கும் மிக்சிங் தான் நினைப்பு வரும். பட் அதையும் தாண்டி இயற்கையை ரசிப்பவர்களுக்கு இந்த சீ சன் சாண்ட் மிக்சிங் அழகான லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஆரோ பீச் செம்ம சூப்பரா இருக்கும். இதுக்கு முக்கிய காரணம் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ல இருக்கும் பப்ளிக்ஸ் எல்லாமே சிட்டியில இருக்கும். காந்தி பீச்சுக்கு போனாலும் தனிமையை விரும்பும் பலரும் இங்க தான் வர்றாங்க நம்மள மாதிரி. அதே மாதிரி வெளிநாட்டில் இருந்து இங்க வரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஷாப்பிங் போறாங்களோ இல்லையோ அவங்கள ஃபர்ஸ்ட் அவுட்டிங் ப்ரிஃபரன்ஸே இந்த ஆரோ பீச் தான். அப்படி அவங்க இங்க விசிட் பண்ண லைக் பண்ண இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா மற்ற பீச் மாதிரி எப்போதும் க்ரௌடா இல்லாம காமன் பீஸ்ஃபுல்லா இருப்பதால் தான். அதே மாதிரி சவுத் இந்தியால நீட் அண்ட் கிளீனா இருக்கும் பல பீச்சில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்லணும்டா 5 ஸ்டார் ரேட்டிங்ல பீச் இருக்குன்னு சொல்றாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ண நேரத்தில் கூட சில பிரெஞ்சு பீப்புள்ஸ் இங்க போறத பார்க்க முடிஞ்சு. இங்கே வரும் சில ஃபாரினர்ஸ் சம்டைம்ஸ் சர்ஃபிங் அண்ட் சன்பாத்லாம் எடுப்பாங்களாம். இங்க இருக்கிற நேரத்துல நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயம், அங்க உள்ள சாண்டு கோல்டன் கலர் அண்ட் பிளாக் கலர்ல மிக்சிங்கா பார்க்கவே அழகா ஷைனிங்கா இருக்கு. இங்க வந்தாலே வார்த்தை எல்லாம் மாறுதுன்னு தோணுது. நான் இந்த லொகேஷனுக்கு வந்த சரியான டைம் 12 noon இருக்கும். இந்த ஏரியாவே இப்போ செம்ம ஹாட்டா இருந்தாலும் இங்க இருக்கும் நிறைய லவ்வர்ஸுக்கு இந்த லொகேஷன் ரொம்ப கூலா இருக்கும்னு நினைக்கிறேன். சில்லுண்டு இங்க அடிக்கிற காற்று ஒரு பக்கம் இருந்தாலும் வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் லவ்வர்ஸுக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்க நிறையவே லவ்வர்ஸையும் பார்க்க முடியுது. இந்த பீச் பாண்டிச்சேரி சிட்டியை விட்டு ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி அவுட்டோர்ல இருந்தாலும் இங்க நிறையவே கடைகள் இருக்கு. சென்னை பெசன்ட் நகர் மெரினா பீச் மீது நிறையவே ஃபிஷ் ஷாப்போ டீ ஷாப் வடை பஜ்ஜி ஸ்நாக்ஸ் நிறைய கடைகள் பந்தல் போட்டு வச்சிருக்காங்க. நீங்க எந்த நேரத்துல வந்தாலும் இங்க இருக்கிற கடையில ஸ்நாக்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இந்த அழகான லொகேஷன்ல ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணலாம். போட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க போட்டோ ஷூட் பண்ண சூப்பரான பிளேஸ் இது. இங்க நிறையவே போட்டோ ஷூட் பண்றதையும் பார்க்கலாம். ஸ்டுடியோ பிசினஸ் பண்ற நண்பர்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் பண்ண அழகான லொகேஷனும் சொல்லலாம். ஆரோ பீச் என உள்ளூர் மக்களே பிரபலமா உள்ள ஆரோ பீச் நகரின் முக்கிய லேண்ட்மார்க்னு தான் சொல்லணும். எந்த விதமான பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஃப்ரீயா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும்னா அவசியம் நீங்க இந்த ஆரோ பீச்சுக்கு வரலாம். ஃபேமிலியா இங்க வரும் நீங்கள் உங்க கிட்ஸை இங்க கடல் அலையில் விளையாட விடும் சமயம் அவர்களை டைட் க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. உங்க கிட்ஸுக்கு நீச்சல் தெரிஞ்சா நோ ப்ராப்ளம், பட் ஸ்விம்மிங் தெரியலண்டா சிக்கலா போயிடும். அதை மைண்ட்ல வச்சுங்க. வாய்ப்பு இருந்தா உங்க கிட்ஸுங்களுக்கு ஸ்விம்மிங் லேர்ன் பண்ண சொல்லி கொடுங்க. இதை நான் உங்களுக்கு என் ரெக்வஸ்டாவே சொல்லிக்கிறேன். என்னை மாதிரி சோலோ டிராவலர்ஸ் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும்னு நினைக்கும் யாரும் இந்த பீச்சுக்கு வரலாம். ஒரு நாள் முழுவதும் ரிலாக்ஸ் பண்ண அழகான இடம் தான் இந்த ஆரோ பீச் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. நோ என்ட்ரி ஃபீஸ். விசிட் பண்ண சரியான நேரம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப டார்க் ஆயிடும். முடிந்தவரை இந்த அழகான ஆரோ பீச்சை கவர் பண்ணிட்டேன். நானும் இங்க இருந்து கிளம்பணும். பாண்டிச்சேரியில் இருக்கும் இந்த ஆரோ பீச் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திப்போம். நன்றி.